2019 புல்வாமாவில் 40 பேர் பாராமிலிட்டரி பீப்புள் கொல்லப்பட்டார்கள். இப்போ பகல்காமில் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போர் இன்றைக்கு சூழல் நிறுவிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போர் சூழல் இந்தியாவிலும் பாகிஸ்தானத்திலும் இன்றைக்கு அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற அதிபர்கள் அந்தந்த நாட்டில் ஏற்பட போகின்ற போர் நடவடிக்கைகளுக்காக ஒத்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சில இடத்துல பகல்காமில் 26 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக 9 இடத்துல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ராணுவத்திற்கு கட்டளையிட்டு ராணுவம் 9 இடத்துல நேற்று தாக்கியிருக்கிறது. தமிழ்நாடும் தமிழ் மக்களும் பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்படும் நமது ராணுவத்தினரின் எல்லா நடவடிக்கைகளையும் பாராட்டி போற்றி தலை வணங்குகிறது. அதற்காக ஆபரேஷன் சிந்தூரி என்று அழைக்கப்படும் போர் நடவடிக்கைகளை மனப்பூர்வமாக தமிழ்நாடும் நானும் சேர்ந்து ஆதரிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நம்முடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று தனது ட்விட்டரில் அறிக்கையாக தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர் கூட நமது ராணுவ நடவடிக்கைகளில் முழு அதிகாரம் வழங்கப்பட்டு எத்தகைய போர் நடவடிக்கைகள் எப்போது எந்த இடத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஆபரேஷன் சிந்தூரி ராணுவ நடவடிக்கைகள் இருக்கலாம் என்பது குறித்து அவர் நேற்று பத்திரிகைகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளை அடையாளம் காண்பது, எப்படி தண்டனை வழங்குவது என்பது குறித்து மட்டுமல்லாமல் யார் அவர்களின் பின்னால் இருந்து இயக்குவது என்பதை கண்டறிந்து பயங்கரவாதம் அமைப்பு இதுவரை காணாத அளவு தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் கூறியிருக்கிறார். இந்தியாவும் உறுதியாக தெரிவிக்கும் உலகம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்தியா உறுதியாக தெரிவிக்கவும் உலகம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு தனிப்பட்ட மதத்திற்கு மீது தாக்குதல் என்றல்லாமல் பயங்கரவாத இயக்கம் அதனுடைய ஆதரவாளர்கள் மட்டுமே கண்டறியப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று திமுக தன்னுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நான் தெரிவித்திருக்கிறேன். ஆகவே ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை மனசில் வச்சுட்டு எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்பது அது மாதிரி அதுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கிளீனாக சொல்லியாச்சு. ஸோ இந்த குழுவுக்கு இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் ராஜ்நாத் சிங், அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர், பைனான்ஸ் மினிஸ்டர், பாராளுமன்ற அலுவல் துறை அமைச்சர் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லா கட்சிகளும் வந்தாங்க. எல்லா கட்சிகளும் யாரும் கன்ஃபரன்ட் பண்ணல. திராவிட முன்னேற்ற காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் ஒரு கட்சி 2-3 கட்சி பிரதமர் ஏன் இந்த குழுவுக்கு வரல? இது முக்கியமான செக்யூரிட்டி பற்றி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் பிரதமர் வராது சரியில்லை அப்படிங்கறத லைட்டா சொன்னாங்க. அவரும் சொன்னாரு, நாங்களும் சொன்னோம். இதுதான் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒரே குரல்ல இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி எல்லோரும் ஒரே மாதிரி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். தாக்குதல் தீவிரவாதத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் கட்டாயத்தின் காரணமாக நடத்தப்பட்டதா அல்லது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல முறை தீவிரவாத தாக்குதல் நடத்திருக்கு. ஆனா இந்தியா இது கொண்டு ஒரு ரீடாலியேட் தாக்குதல் நடத்தல. எதனால இது நடத்தப்பட்டது அப்படின்னு நியாயப்படுத்தினாங்களா? என்ன இல்ல, பல முறை நடந்ததுன்னு சொல்லும் போது அது செக்யூரிட்டி போர்சஸ் கூட நடந்த சண்டை. அதாவது டெரரிஸ்ட் இயக்கம் ஆயுதம் வைத்திருக்கிறவங்க பயங்கரவாதிகள் ஆயிரம் வைத்திருக்கின்ற ராணுவ உறுப்பினர்கள் மீது தாக்கப்பட்டது. இது இன்னசென்ட் பப்ளிக், எதுவுமே அறியாத பொதுமக்கள் போனப்போ நடந்த மிகப்பெரிய அட்டாக்கு. இதுல 26 பேர் இறந்திருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது நாடு முழுவதும்
இருக்கிற பொதுமக்கள் மிகவும் வருத்தமான சூழ்நிலை இருந்த சூழ்நிலையில இந்த முடிவு எடுக்க வேண்டியது. தொடர்ந்து நடக்கக்கூடாதுங்கிறத அவாய்ட் பண்ணுவதால செய்யறாங்க. பிரதமர் வந்து ஏன் கலந்து கொள்ளணும் ஏதாவது சொன்னாங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஒரு கோரிக்கை முன்பு வைக்கப்பட்டது, அதே கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. 1000 காரணம் இருக்கலாம். ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற பொழுது சென்சிட்டிவ் இஷ்யூஸ், இந்த சென்சிட்டிவ் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு பொது வெளியில டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் கூட ஆட்சியில் இருந்திருக்கோம். இது மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸ் வரும்போது சில மேட்டர்ஸ் சொல்லலாம், சில மேட்டர் சொல்லக்கூடாது, சிலது சொல்லியும் சொல்லாமல் இருக்கலாம். ஆகவே இது வந்து மிக இப்ப போர் நடந்துட்டு இருக்குது. 2 ராணுவமும் ஃபீல்டில் இருக்காங்க, களத்தில் இருக்கின்ற பொழுது எது சொன்னாலும் தவறாயிடும். ஆகவே இது கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்றது அரசாங்கம் செய்யறது கரெக்ட் தான்.